ஈரானினுடைய கடற்படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கிற பிரிகேடியர் ஜெனரல் அலிரஸா தங்ரிசி அப்படிங்கிறவரை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம். ஈரானினுடைய யாஸ்ட் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற ஏவுகணை தொழிற்சாலையை குறிவச்சு ஸ்பெயின் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு, பாகிஸ்தான் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு, இந்தியா மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு அந்த மிசைல் எழுதியே இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்காங்க. அவளையும் தன்பாயால கெடும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வாயாலேயே கெட்டுக்கொண்டிருக்கார். அமெரிக்கா இப்ப பலாயிரக்கணக்கான அவர்களினுடைய ராணுவ வீரர்களை பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம 28வது நாள்ல இருக்கோம். இன்றைய நாள்ல என்னவெல்லாம் முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமரான நஃப்தாலி பென்னட் இன்னைக்கு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, நெத்தன்யாகும் அவர்களுடைய அரசாங்கமும் யுத்தத்தினுடைய திட்டங்களை சரியா வகுக்கல, எந்த ஒரு அணியையுமே முழுமையாக அவங்க வெற்றி கொள்ளல. அது காசாவா இருந்தாலும் சரி, லெபனானா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, மொத்தமாக இஸ்ரேல் தோல்வியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நஃப்தாலி பென்னட் கூட சொல்லியிருக்கார். தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக் கொண்டு வரோம். துண்டு நிலப்பரப்பு காசாவை இதுவரைக்குமே இஸ்ரேலால மொத்தமாக கைப்பற்ற முடியல. காரணம் அந்த போராளிகளினுடைய யுத்த தந்திரம். அந்த அடிப்படையில் அவர் இன்னைக்கு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்குள்ள இப்ப மத்திய கிழக்கு முழுவதிலேயுமே வந்து யுத்தம் கடுமையா சூடு பிடிச்ச நிலைமையில போய்கொண்டிருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல். அமெரிக்கா பல தரப்பட்ட வகையில ஈரானுக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சு எப்படியாவது கொஞ்சம் நேரம் நாம எடுக்கணும், ஈரான் மேல மீண்டும் தாக்குதல் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை பல நாடுகளை வச்சு அமெரிக்கா மேற்கொண்டு வந்தாங்க. ஆனா அது இறுதியில படுதோல்வியில தான் முடிவடைஞ்சிருந்துச்சு. ஈரான் ஒத்த முடிவோட இருந்தாங்க. யுத்த நிறுத்தம், திருப்பியும் யுத்தம், யுத்த நிறுத்தம், திருப்பியும் யுத்தம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள சுழலாம மொத்தமாக யுத்தத்தை முடிவடைய வைக்கிறதுக்குரிய வேலைகளை தான் ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் ஒத்த பதிலை ஈரான் அமெரிக்காவுக்கு வழங்கினதை தொடர்ந்து அமெரிக்கா இப்ப பலாயிரக்கணக்கான அவர்களினுடைய ராணுவ வீரர்களை மத்திய கிழக்கில் குவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,000 தரைப்படையாயிருக்கலாம், வான்படையாயிருக்கலாம், அதே போன்று கடற்படையாயிருக்கலாம், எல்லா வீரர்களையுமே மொத்தமாக அனுப்பி ஈரானினுடைய கார்க் ஐலாண்டை கைப்பற்றத்துக்குரிய வேலைகளை அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா மேலதிகமாக 10,000 அமெரிக்க வீரர்களை ஈரானுக்குள்ள தரைப்படை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அனுப்புறதுக்குரிய பரிசீலனைகளை செஞ்சு கொண்டு வராங்க. அமெரிக்காவுக்கு வளைகுடா நாடுகள் பெரிய அளவுல உதவி செஞ்சு கொண்டிருக்காங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. அதிலேயுமே குறிப்பாக பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன்னைக்கு ஒரு கருத்தை ஒன்று முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானோட இப்ப நமக்கு யுத்த நிறுத்தம் தேவையில்லை, தரைப்படை நடவடிக்கையை நாம செய்வோம், அதே போன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாம மீட்டெடுக்கணும். இதுக்குரிய சகல நடவடிக்கைகளையும் அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் ஒன்றிணைஞ்சு யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் செய்ய போகுது. இவை எல்லாத்தையுமே மையமாக வச்சு ஈரானினுடைய ராணுவ படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வரவிருக்கிற நாட்கள் மிக கடுமையான நாட்களாக இருக்க போகுது. இந்த உலகம் நவீன கால உலகம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு போருக்குள்ள வரும் நாட்கள் செல்ல போகுது. அதுக்குரிய சகல நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொண்டிருக்கு. இதே நேரங்களில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு அடுத்தபடியாக இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு மிக முக்கிய ஒரு தளமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாடுதான் பஹ்ரைன். இன்னைக்கு ஈரானினுடைய முக்கிய அமைப்பு முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பஹ்ரைன்ல இருக்க உள்துறை அமைச்சகத்தினுடைய விசாரணை கட்டடம் இப்ப வந்து மொசாட்டினுடைய தலைமை காரியாலயமாக செயல்பட்டு கொண்டு வருது. ஈரானுக்குள்ள நடக்கிற சகல விடயங்களும் பஹ்ரைனுக்குள்ளதான் முதலாவதாக செல்லுது. பஹ்ரைன் ஊடாகத்தான் ஈரானுக்குள்ள நடக்கிற விடயங்களை இஸ்ரேல் தெரிஞ்சு கொள்றாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் பஹ்ரைனுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றை ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய நீண்ட கால திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பஹ்ரைனை மொத்தமாக கைப்பற்றி பஹ்ரைனுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை செய்வதுதான் ஈரானினுடைய முக்கியமான திட்டமாகவும் நீண்டகால திட்டமாகவும் இருக்கு. இப்ப அதுக்குரிய நேரம் ஈரானுக்கு சரியா அமைஞ்சிருக்கு, காலம் கனிஞ்சிருக்கு, உண்மை ஒளிர்ந்திருக்கு. அப்படின்னு சொல்ற மாதிரி பஹ்ரைனை கைப்பற்றுவதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்படிங்கிறத அறிஞ்ச பஹ்ரைனினுடைய அரசாங்கம் ஒரு முக்கியமான கருத்தொண்டை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா,
தங்களுடைய அயல் நாடுகள் எல்லாத்தோடையுமே சேர்ந்து, அதாவது சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குறிப்பாக அவங்க சொல்றது இந்த ரெண்டு நாடுகளையும் தான். இந்த ரெண்டு நாடுகளோடையும் ஒன்றிணைஞ்சு ஈரானினுடைய தரைப்படை நடவடிக்கைக்கு எதிராக சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்கோம் அப்படின்னு சொல்லி பஹ்ரைனினுடைய அரசாங்கமே இன்னைக்கு இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு முக்கியமான கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள பஹ்ரைனினுடைய எதிர்காலம் இழுத்துச் செல்லப்பட போகுது அப்படிங்கறத இது நமக்கு தெளிவா உணர்த்து. அதாவது இதை நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அமெரிக்கா ஈரானுக்குள்ள தரைப்படை நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு கடுமையான முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்கேஸ் அமெரிக்கா ஈரானினுடைய கார்க் ஐலாண்டா இருக்கலாம், இந்த தீவுகளையும் சேர்த்து கட்டுப்படுத்துவதுதான் அமெரிக்காவினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. இப்படி ஒரு தீவின் மேலே அமெரிக்காவினுடைய படைகள் கால் தடம் பதிக்குமாக இருந்தால் ஈரான் பஹ்ரைனினுடைய கடற்பரப்புகள்ல கால் தடத்தை பதிக்கும். இப்ப போய்கொண்டிருக்கிற அரசியல் நிகழ்வுகளை மையமாக வச்சு நம்ம பெற்றுக்கொண்ட தகவல்கள் இதைத்தான் நமக்கு சுட்டி நிற்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது எப்படி இருக்க, இப்ப நம்ம சிரியாவினுடைய பக்கம் போகலாம். ஈரான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை டமாஸ்கஸுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சிரியாவினுடைய தலைநகரமான டமாஸ்கஸ்ல இருக்கிற அகமட் அல் ஷஹ்ராவினுடைய ஜனாதிபதி மாளிகையிலே இப்ப அமெரிக்காவினுடைய துருப்புக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பிரிட்டிஷினுடைய துருப்புக்களும் ஈரானுக்கு எதிரான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. ஈரானினுடைய மிசைல்களினுடைய தாக்கம் இஸ்ரேலை நோக்கி வரும் பொழுது அந்த மிசைல்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சேஃப் கார்ட் மாதிரி இஸ்ரேலுக்கு செயலாற்றி கொண்டிருக்கு. ஆகவே சிரியாவினுடைய ஜனாதிபதி மாளிகை எங்களினுடைய சட்டபூர்வமான இலக்காக இனி வரும் காலங்களில் மாறும் அப்படிங்கிறதையும் ஈரான் தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இது இப்படி இருக்கோல டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் எனக்கு பெரிய அளவில் ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. 10 கப்பலை ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு அனுமதி தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதனை தொடர்ந்து ஐஆர்ஜிசி ஒரு கடுமையான முடிவு ஒன்று எடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கப்பல்களுக்கும் இனி அனுமதியே கிடையாது. நேரத்தோடு நாம சொன்ன மாதிரி தாங்க, தவளையும் தன்வாயால கெடும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வாயாலேயே கெட்டுக்கொண்டிருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவாகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் மொத்தமாக இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்ல போனா, மார்ச் 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு எத்தனாம் தேதி, 27ஆம் தேதி, இந்த 27ஆம் தேதி வரைக்கும் 116 கப்பல்களை ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் அனுமதி அளிச்சிருக்காங்க, நீங்க பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இதே போன மாதத்தோட, அதாவது பிப்ரவரி மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள 97% கப்பல்களை ஈரான் இப்ப ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்றதை தடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, உலக பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லித்தேன், உங்களுக்கு தெரியணும்ங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதே நேரங்களில் இன்னொரு புறமாக பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் மட்டும்தான் இந்த யுத்தத்தில் லீடிங்ல போய்கொண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நேற்று கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி இல்லை, இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஈரான் மேல கடுமையான தாக்குதல்கள் செஞ்சு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் கார்ட்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய கடற்படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கிற பிரிகேடியர் ஜெனரல் அலிரஸா தங்ரிசி அப்படிங்கிறவரை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம். அதாவது கடற்படை தலைமை தளபதியை கட்டளை இறவரையே நாங்க படுகொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் அறிவிச்சிருந்தாங்க. இஸ்ரேல் கார்ட்ஸும் இதை அறிவிச்சிருந்தார். மேலும் ஐடிஎஃப் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய ஒவ்வொரு தளபதிகளையும் தலைவர்களையும் நாங்க தேடி தேடி வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லியும் ஐடிஎஃப் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை தலைவர்களுக்கு, ஈரானினுடைய தலைவர்களுக்கு வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் ஒரு தாக்குதல் ஒன்றை ஈரான் மேலே இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. அதாவது ஈரானினுடைய யாஸ்ட் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற ஏவுகணை தொழிற்சாலையை குறிவச்சு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுதான் முதன்மை தொழிற்சாலையா இருக்கு ஹொர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி இருக்காங்க. எவ்வாறான தாக்குதல், எப்படி இது ஹொர்முஸ் ஜலசந்தியை யாஸ்டில் இருக்கிற தொழிற்சாலை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடல் கன்னிவெடிகளை தயாரிக்கிறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு தளமாக இந்த யாஸ்டில் இருக்கிற தொழிற்சாலை தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதைத்தான் குறிவச்சு இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் செஞ்சு அதை அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள்
ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக முக்கியமான தலைவர்கள் முக்கியமான தளங்களை குறிவச்சு அவங்க தாக்குதல் ஒரு புறமாக செஞ்சு கொண்டு வரக்கொள்ள பேச்சுவார்த்தையும் கிடையாது, எதுவும் கிடையாது. நிரந்தர யுத்த நிறுத்தம், எங்களுக்கு இந்த யுத்தத்திற்கான இழப்பீடு, அமெரிக்க படை வீரர்கள் பொட்டி பொறுக்கி எல்லாம் கட்டிக்கு பிராந்தியத்தில் இருந்து மொத்தமாக வெளியிறங்கணும், மத்திய கிழக்கை கண்ட்ரோல் பண்ணுவது ஈரானாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்ற இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு 83வது அலை தாக்குதலையும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க தளங்களுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த தாக்குதல்ல வந்து ஈரான் ஸ்பெயின் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு, பாகிஸ்தான் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு, இந்தியா மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு அந்த மிசைல் எழுதியே இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய ஆஷ்டோட் நகரத்தில் இருக்கிற முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் எண்ணெய் களஞ்சிய நிலையத்தை குறிவச்சு நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம மோடின் ராணுவ தலைமையகத்தை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய தகவல் மையத்தை குறிவச்சும் இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய முக்கியமான இடங்களை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைஃபாவில் இருக்கிற முக்கியமான இடங்களை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலை பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஈரானை பொறுத்த வரைக்கும் கிளஸ்டர் மிசைல்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த கிளஸ்டர் மிசைல்களினுடைய ஒரு பகுதி எப்படி வருது, இதே நேரங்களில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தளமாக இருக்கிற அல் தஃப்ராவை குறிவச்சும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சு போன்று குவைத்ல இருக்கிற அலி அல் சலேம் ஏர்பேஸை குறிவச்சும் அதே போன்று குவைத்தினுடைய துறைமுகத்தை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த துறைமுகம் அப்படிங்கிற வந்து குவைத்தினுடைய நம்பர் 1 துறைமுகமாக செயல்பட்டு கொண்டு வந்திருந்துச்சு. குவைத்தினுடைய சகல கடல்வழி போக்குவரத்துகளும் இந்த துறைமுகமூடாகத்தான் இடம்பெற்றிருந்துச்சு. முபாரக் அப்படிங்கிற துறைமுகம். இந்த துறைமுகத்தை குறிவச்சு ஈரான் இன்னைக்கு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. சகல நடவடிக்கைகளும் குவைத்தினுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பஹ்ரைனினுடைய ஷேக் இஸா ராணுவ தளத்தை குறிவச்சும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல வந்து பேட்ரியோட் மிசைல்கள் தயாரிக்கிற இடங்கள், அது பழுது பார்க்கிற இடத்தை குறிவச்சும் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்கள் ஒரு புறமாக தார தப்பட்ட கிளியர் அளவுக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க. ஹிஸ்புல்லாக்கள் இப்ப வந்து இன்னொரு மிக முக்கியமான யுத்தத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்காங்க, தரைப்படை யுத்தம். அதாவது இந்த மெப்பை நீங்க பார்க்கலாம். இதுல வந்து இஸ்ரேலினுடைய போர்டரும் லிட்டானி நதிக்கரையினுடைய போர்டரை நீங்க இதுல தெளிவா பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 30 கிலோமீட்டர். இதை இப்ப கட்டுப்படுத்துறதுக்குரிய சகல வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப இந்த பிரதேசங்களுக்குள்ளான் கடுமையான சண்டைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில. ஹிஸ்புல்லாக்களை நோக்கி லெபனான் பிரதேசங்களுக்குள்ள ஊடுருவின இஸ்ரேலினுடைய 50 மெர்கவா டேங்க்ஸை குறிவச்சு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்கோம், அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்கள் ட்ரோன் வீடியோக்களையும் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மெர்கவா டேங்க் நிக்கிற இடத்திலேயே அந்த ட்ரோன்கள் போய் நேரடியான தாக்குதல் செய்யுது. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்களினுடைய பீரங்கி எதிர்ப்பு படைப்பிரிவினுடைய முக்கிய தளபதியாக இருக்கிற ஹசன் அகமது அப்படிங்கிறவரை குறிவச்சும் இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். IDF இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் 350க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லாக்களினுடைய இலக்குகளை குறிவச்சு நாங்கள் தாக்குதல் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம 330க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லாக்களினுடைய படை வீரர்கள் நாங்கள் படுகொலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி IDF அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆயுத கிடங்கொண்ட இஸ்ரேல் கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க கைப்பற்றின ஆயுதங்களாக வீடியோவையே IDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நைட் விஷன் பார்வை கருவிகள், அதாவது இரவையிலேயுமே இலகுவாக பார்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுற கருவிகள், அதே போன்று ஏவு தளங்கள், ஏவு கணைகள், மிசைல்கள், அதே போன்று RPG, கலாஷ்னிகாவ் துப்பாக்கி வகைகள், அதே போன்று ஒரு மிஷின் கன், இவைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஃபைனலா நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, அமெரிக்கா ஈரான் மேல தரைப்படை நடவடிக்கை எடுக்குமா? அப்படி எடுத்தால் ஈரானினுடைய பதில் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.